எம்பிபிஎஸ் படித்து முடிச்சோன்னே எல்லாரும் வந்து ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணணும்னு வந்து யோசிப்போம். நீங்கள் எப்படி சார் ஒரு ஹாஸ்பிட்டல் பில்டப் பண்ணணும்னு யோசிச்சீங்க? நம்ம ஒரு மருத்துவமனை உருவாக்குங்கிறது வந்துமா ஒரு ஆர்மியை உருவாக்குறது. ஒரு லீடர் இருக்கணும். அந்த லீடர் மேலே உங்கள் பின்னாடி வர்றவங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா உங்கள் பின்னால் உங்களை தொடர்ந்து வர்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க தன் உயிரையும் கொடுத்து தியாகம். கொரோனா வரச்சில நாங்கள்லாம் முதல்ல இந்த கொரோனா டைமில் நம்ம ஹாஸ்பிட்டலில் நடத்தினோம். ஏன்னா ஏர்லி டேஸில் கொரோனா பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. கொரோனா வந்தால் செத்து போயிடுவாங்கன்னு அந்த தான் இருந்தது. அப்போ எனக்கு குருவாக வந்து என் கண்ணை திறந்தான் என் பையன். அப்போ நம்ம வந்து டாக்டர்ஸ் ரன்னிங் ஹாஸ்பிட்டல். நம்ம வந்து இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு ஓடி போகிறது வந்து ஒரு சண்டை வந்த உடனே ஒரு சோல்ஜர் வந்து அந்த போர் முனையை விட்டு ஓடி போகிறது சார். நம்ம போவோம் இந்த இதில் நம்ம செத்து போயிடலாம், ஓகே செத்து போயிடலாம் உள்ளே போவோம். அந்த கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ண அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளால முதல்ல போய் நானே அட்மிட் ஆகிட்டேன். இந்த பீக் ஆஃப் கொரோனாவில் எனக்கு 3 தடவை கொரோனா வந்து. இந்த ஹாஸ்பிட்டல் செக்டர்னு பார்க்கும்போது இது இல்லாமல் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்லையும் வெல்னஸ்லேயும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த பார்வை எப்படி இருக்குது சார்? 70 to 90ல் நீங்கள் ஓரளவு ஹெல்த்தியாக இருந்தால்தான் உங்களால் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும், வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். ஸோ இந்த 70 to 90 உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா நீங்கள் அட்லீஸ்ட் பை 45 வெல்னஸை 45 வயசில் நீங்கள் வெல்னஸை திங்க் பண்ணாமல் வெல்த்தை மட்டும் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 65ல் யூ வில் ஹேவ் a miserable life. You may live, as you rightly said, one packet full of medicines, another packet full of other things. நீங்கள் வாழ்வீங்க, வலியோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் சிரிப்போடு வாழ வேண்டும் என்றால் 70லிருந்து 90க்குள் நீங்கள் சிரிப்போடு வாழ வேண்டும் என்றால் நீங்கள் 45 வயசில் உங்கள் ஹெல்த்தை பற்றியும் வெல்னஸை பற்றியும். சார் வணக்கம். வணக்கம் டாக்டர். சார் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், அதே சமயத்தில் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு டாக்டர் மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹாஸ்பிட்டலே ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு வடபழனியில் ஏவிஎம் ஸ்டூடியோ எப்படி வந்து ஃபேமஸோ அதே மாதிரி சூர்யா ஹாஸ்பிட்டலும் அந்த இடத்தோட ஐக்கான்னே சொல்லலாம். சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியா பின்னாடியான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஈவன் எல்லா சினி பீப்புள்ஸும் வந்து சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து வருவாங்க, ஈவன் காமன் பீப்புளும் வருவாங்க. இந்த ட்ரஸ்ட் எப்படி பில்டப் ஆச்சு சார்? ஏதாவது ஒரு நார்மலாக ஒரு கிளினிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் இப்போ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வருது, ஆனால் பீப்புளுக்கான ஒரு ட்ரஸ்ட் எப்படி பில்டப் ஆச்சு? இந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வேர்டு தான் வேணும். ஓகே சார். அந்த வேர்டு வந்து வேற எதுவும் பெருசு இல்லை, அதுக்கு பேர் தான் உண்மை. ஓகே. ஒவ்வொரு நோயாளியையும் நீங்கள் அணுகும் பொழுது நோயாளிக்காக நீங்கள் அணுகுங்கள். ஓகே. நோயாளியை மறந்துவிட்டு நம்ம லாபத்திற்காகவோ நம் வியாபாரத்திற்காகவோ அணுகினால் அதில் வந்து நம்ம ட்ரஸ்ட்டை இழந்து. கண்டிப்பாக. ஆனால் இந்த உண்மைங்கிறதுக்கு புறம்பாக அடுத்த வேர்டு வந்து உங்களுக்கு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது திறமை. மருத்துவர்களின் திறமை, செவிலியர்களின் திறமை, அந்த மருத்துவமனையில் வேலை பார்க்கும் ஒவ்வொரு ஊழியரின் திறமை, அது ஒவ்வொரு நோயாளியின் மனதிலும் பிரதிபலிப்பு. அந்த பிரதிபலிப்பு தான் அது ஒரு ட்ரஸ்டாக மாறுவார். கண்டிப்பாக சார். எம்பிபிஎஸ் படித்து முடிச்சோன்னே எல்லாரும் வந்து ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணணும்னு வந்து யோசிப்போம். நீங்கள் எப்படி சார் ஒரு ஹாஸ்பிட்டல் பில்டப் பண்ணணும்னு யோசிச்சிங்க? உண்மை உங்கள்கிட்ட நான் சொல்கிறதுன்னா, நானும் எம்பிபிஎஸ் முடிச்சப்புறம் ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்காம அடுத்தது போஸ்ட் கிராஜுவேட் பண்ணலாம்னு நினச்சிட்டு ஓகே ஸ்டான்லியில் வந்து எம்எஸ் பண்ணேன். அந்த எம்எஸ் முடிச்சுட்டு இங்கேயே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாம் நினச்சேன். என்னோட சேர்ந்து எம்எஸ் பண்ண எல்லாருமே சிலவங்க சென்னையில் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்து கன்சல்டண்டாக வேலை செய்தாங்க. சிலவங்க பிற மாநிலங்களுக்கும் பிற இடங்களுக்கும் சென்று சிறிய சிறிய மருத்துவமனைகளை ஆரம்பித்தார்கள். ஆனால் அவ்வாறு மருத்துவமனைகளை ஆரம்பிப்பதற்கும் ஒரு தைரியம் வேண்டும். கண்டிப்பாக. ஒரு உதாரணம் உங்களுக்கு கூறுவதென்றால், என்னுடைய நண்பர் ஒருவர் டாக்டர் கிறிஸ்டோபர் என்று பேர். ஓகே. அவர் திசையன் விளை என்று திருநெல்வேலியிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊரில் ஒரு சிதம்பரம் ஹாஸ்பிட்டல் என்ற ஒரு மருத்துவமனையை ஆரம்பித்தார்.
அவர் அங்கே மருத்துவமனை ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஊரில் வேற யாருமே கிடையாது. ம். அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது, ஓகே. அசிஸ்ட் பண்ண ஆள் கிடையாது, ட்ரைன்டு நர்ஸே கிடையாது. ம். அப்போ அவருக்கு எந்த தைரியத்தில் அவர் இதை ஆரம்பிச்சாருன்னா ம். தன்னம்பிக்கை. அவருக்கு அந்த தொழில் நல்லா தெரியும். ம். அவர் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், ம். எம்எஸ் பண்ணவர். அவருக்கு தான் நல்ல ஆப்ரேஷன் பண்ணுங்கிறதுக்கு அவருக்கு தன் மேல ஒரு நம்பிக்கை. ம். அதனால ஒரு 20 பெட் ஹாஸ்பிட்டலில் ம். அவர் ஆரம்பிச்சிட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே மோஸ்ட் ஆஃப் த அறுவை சிகிச்சை வந்து சிசேரியன் செக்ஷனாக தான் இருக்கும். ஓகே. ஏன்னா அந்த சுற்று வட்டாரங்களில் எல்லா மருத்துவர்களும் இருந்தவங்க யாருக்குமே சிசேரியன் பண்ண தெரியாது. ஓகே. அவங்க எல்லாம் குளோரிஃபைடு மருத்துவச்சின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம அந்த காலத்தில், ஒரு குளோரிஃபைடு 80s ல. மெட்டர்னிட்டி நர்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க. ஓகே. ஸோ ஒரு 20 மருத்துவமனைகளுக்கு அவர் சென்று ஆ. அவங்களுக்கு சிசேரியன் செய்து கொடுப்பாரு. பல சரி. ஆயிரக்கணக்கான உயிர்களை அவர் காப்பாற்றினார். ஓகே. இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ம். இன்னைக்கு அவர் மருத்துவமனை எங்கேயோ வளர்ந்துடுச்சுது. ம். அவர் பையங்களும் எல்லாம் வந்து எம்எஸ் எம்டி முடிச்சு அங்கே வந்து வேலை செய்கிறாங்க. ம். அதை மாதிரி நம்ம எதையும் நம்ம செய்யும் பொழுது நமக்கு வந்து நாம் செய்யும் இது அந்த ஏரியாவுக்கு தேவையா. ஓகே. இப்போ நான் வந்து வடபழனி சாலிகிராமத்தில் வந்து சூர்யா மருத்துவமனை ஆரம்பிக்கும் பொழுது ம். அங்கே இருந்த ஒரே பெரிய மருத்துவமனை விஜயா மருத்துவமனை. ஆமா. இப்போ விஜயா மருத்துவமனையில் வந்து ஒரு பெட்டு கிடைக்கணும்னா அன்றிருந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் ஆஃபீஸிலேருந்து கால் வரணும். ஓகே. அந்த அளவுக்கு கஷ்டம். எல்லா விஐபிஸும் அங்கே தான் இருப்பாங்க. எல்லாம் மற்றவங்க எல்லாம் சின்ன சின்ன நர்சிங் ஹோம்ஸ் வச்சுருப்பாங்க, 10 பெட்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமாக ஒரு வென்டிலேட்டர் கூட இருக்காது. ஸோ ஒரு பேஷண்ட் வந்து ஒரு அன்கான்ஷியஸாக வந்தாலோ இல்லை ஒரு இதில் வந்தாலோ அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்குள்ள சக்தி நம்மள்கிட்ட இல்லை. எக்யூப்மெண்ட்ஸ். சக்திங்கிறது என்னென்னா நம்மளுடைய திறமை, ம். நம்மளை சுற்றி இருப்பவர்களின் திறமை, நம் உருவாக்கிய அந்த கட்டமைப்பு, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இந்த காலகட்டத்தில் தான் நான் வந்து இந்த இன்அடிக்குவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. ம். அன்றைக்கி நம்ம என்ன சொல்லுவோம், அப்பல்லோ இருக்குது, விஜயா இருக்குது. ம். இந்த 2 மருத்துவமனைகளும் 50 லட்சம் மக்கள் கொண்ட இந்த சென்னைக்கு போதுமா? பத்தாது. பத்தாது. இந்த மருத்துவமனைகளில் எல்லாம் போய் வைத்தியம் பண்ணிக்கொள்றதுக்குள்ள வசதி இங்குள்ள மக்களுக்கு இருக்குதா? இல்லை. இல்ல. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்க மருத்துவமனைகள்லையும் அந்த அளவுக்கு இல்லை வசதிகள் இல்ல. ஸோ அப்பல்லோ மருத்துவமனை விஜயா மருத்துவமனைக்கும் ம். கவர்மெண்ட் செட்டப்புக்கும் இடையில ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம உருவாக்கணும் சொல்லி இந்த நடுத்தர வர்க்க மக்களுக்காக உருவாக்கப்பட்ட மருத்துவமனை தான் சூர்யா ஹாஸ்பிட்டல். கண்டிப்பா சார். அன்னைக்கு அந்த சூர்யா ஹாஸ்பிட்டல் வரச்சில் நாங்கள் வந்து ஒரு நல்ல இன்டென்சிவ் கேர் யூனிட் ஒரு 10 பெட்டட் ஆரம்பித்தோம். ம். அன்னைக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த பல மருத்துவர்கள் இருந்தார்கள், நல்ல இன்டென்சிவிஸ்ட் வந்தாங்க. நம்ம ஒரு மருத்துவமனை உருவாக்குங்கிறது ஒன்றுமா ம். ஒரு ஆர்மியை உருவாக்குறது மாதிரி தான். ஓ. ஒரு லீடர் இருக்கணும், ஆ. அந்த லீடர் மேலே உங்கள் பின்னாடி வர்றவங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். டெஃபினட்டா. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா உங்கள் பின்னால் உங்களை தொடர்ந்து வர்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க தன் உயிரையும் கொடுத்து தியாகம் பண்ணுவாங்க. சூப்பர் ஸோ சார். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, அதில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு. அப்போ நான் லண்டனில் சம்பாதிச்சிட்டு வந்த பணங்கள் இதையெல்லாம் நான் அதில் போட்டு ம். அதற்கு மேலே வங்கிகளில் இருந்து கடனும் வாங்கி போட்டு அந்த ரிஸ்க்கை நான் எடுத்தேன். ஸோ மூளை, ம். முதலீடு, ம். இந்த ரெண்டும் சேர்ந்து உங்களை பின்பற்றி வரக்கூடிய மக்களோட நீங்கள் அன்பாக இருக்கிறது, இதற்கும் மேலே உங்களை நாடி வர நோயாளிகளுடன் அன்பாக இருக்கிறது, அவங்களுடைய நன்மைக்காகவும் நம்மளுடைய வியாபாரத்தின் நன்மைக்காகவும் நாம் போராடுவது, இதுதான் என்டர்பிரினர்ஷிப். ஸோ நாமளும் வின் பண்ணுறோம், மக்களுக்கும் தேவையான விஷயங்கள் வந்து கிடைக்குது. Correct. இது ஒரு சர்வீஸாகவும் இருக்குது. Yeah. ரொம்ப நல்லா பட் இருக்கு சார். இதுக்குள்ளால நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் தியாகம் பண்ண ரெடி ஆகிக்கணும். கண்டிப்பா சார். இப்போ மற்ற இதில் இருக்கிறது மாதிரி நான் 8 மணி 9 மணிக்கு வேலைக்கு போனேன், ம். சாயந்தரம் 6 மணிக்கு வந்து குழந்தைங்களோட விளையாடினேன், ம். ஒய்ஃபை கூட்டிகிட்டு வாரத்துக்கு ஒருக்க வெளியில் போய் சாப்பிட்டேன். ம். இதையெல்லாம் நீங்கள் மிஸ் அவுட் பண்ணுவீங்க. கண்டிப்பா. என்னை தொடர்ந்து வந்த பல ஆட்களில் ம். நிறைய பேர் இதை மிஸ் பண்ணுறாங்க. ம். இன்னைக்கு என் மனைவியும் அதை மிஸ் பண்ணாங்க, என் ம். மகனும் மிஸ் பண்ணுறாரு. ஆமா. என்னை தொடர்ந்து வந்த மற்ற டாக்டர் விஜயகுமார், ம். டாக்டர் லதா, ம். இது போல் பல டாக்டர் ஆனந்தகுமார், பல டாக்டர்கள்
அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தியாகத்தை செய்துட்டு தான் ம். இந்த மருத்துவமனையை உருவாக்குறாங்க. மருத்துவமனை என்பது வியாபாரம் மட்டுமல்ல, ம். மக்கள் நலனுக்காகவும் நாட்டின் நலனுக்காகவும் உருவாக்கப்படும் சில கோவில்கள் என்பதை மனதில் கொண்டு சூப்பர் நான் சார். முன்பு கோவில் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா கோவிட் டைம்ல கோவில்ல எல்லாருமே நீங்க புரிஞ்சிருப்பாங்க. உண்டியல்ல காசு போடுறீங்கல்ல, ஆமா. அந்த காசு போட்டால் தானே இந்த அறநிலைத்துறை இருக்கும், ம். நாளைக்கு எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்க முடியும். ம். இன்னைக்கு அம்பானியே 150 கோடி ரூபாய் திருப்பதிக்கு கொடுத்துருக்காரு, ம். மத்தியானம் அன்னதானத்துக்கு மட்டும். ம். ஸோ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வருமானமும் இருக்கணும், ம். ஏன்னா அதை வச்சு தான் நீங்கள் டெவலப் பண்ண முடியும். கண்டிப்பா. ஆனால் அதில் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி உண்மையும் உழைப்பும் இருக்கணும். கண்டிப்பா சார். ஏன்னா இது கோவிட் டைம்ல தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. கோவிலா, ஹாஸ்பிட்டலான்னு சொல்லும்போது ஹாஸ்பிட்டல் தான் எல்லாரும் கோவிலாவே வந்து பார்த்தாங்க. இப்போ நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் செக்டர்ன்னு பார்க்கும்போது, இது இல்லாம நீங்க ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்லயும், வெல்னஸ்லயும் நெறைய ஃபோக்கஸ் பண்றீங்க. ஸோ இந்த பார்வை எப்படி இருக்கு சார்? இன்னைக்கு ஃபியூச்சர்ல இப்ப நெறைய பேர் நோயோடையே வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கு. 40 வயசுலயே டயபெட்டிஸ் வந்துருது. 80 வயசு வரைக்கும் மருந்துகளோடயே வாழ்றாங்க. இந்த இடத்துல இல்னஸை வந்து எப்படி நம்ம பார்க்கணும்? வெல்னஸை வந்து எப்படி நம்ம டெவலப் பண்ணணும்? இது ஒரு காலத்தின் கட்டாயம். நீங்கள் முன்னால் ஒரு 50 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ம். ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 60 வயசுன்னாங்க. ஆமா. நான் லண்டனில் வேலை பார்த்துட்டு இருக்கச்சில கூட 60 வயசுக்கு மேலே இருந்தால் ஜீரியாட்ரிக்ஸ். ம். We have to refer the patient to geriatric care if the patient is more than 60. 60 years. இது ரொம்ப பின்னாடி இல்லை, நான் சொல்கிறது 90s, 90கள். 91லேயே அந்த காலகட்டம் தான் இருக்குது. இன்னைக்கு ஐ வில் புட் இட் அஸ் ஜீரியாட்ரிக் ஏஜ் குரூப் as 90. ஓகே. 90 வயசுக்கு மேல தான். அப்போ 30 வருஷம் நீங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய உடலை நல்லா கவனிச்சுட்டு கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் இருந்தால் தன்னுடைய 33% ப்ரொலாங்கேஷன் ஆஃப் லைஃப். ம். இதுதான் வந்து மருத்துவம் மக்களுக்கு கொடுத்தது, ம். விஞ்ஞானம் மக்களுக்கு கொடுத்தது, மருத்துவ விஞ்ஞானம். அப்போ இந்த 90 60 வயசு வாழ்ந்துட்டு இருந்தவங்க இருந்து 90 வயசுக்குள்ளே வரச்சில so many things change. அது மட்டும் சேஞ்ச் ஆகிறதில்ல, the dynamics of life, everything changes. So 0 to 90, you always thought it is 0 to 60. ஓகே. ஸோ நீங்கள் ஒரு மனுஷனை எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஹியூமன் பீயிங்க்கு மேக்ஸிமம் சப்போர்ட் தே நீட் இன் சைல்ட்ஹுட். ஆமா. தட் இஸ் 0 to 16 வயசுக்கு கம்மியாக ஒரு குழந்தைய வீட்டில் தனியாக விட்டுட்டு போனீங்கன்னா ம். மேற்கத்திய நாடுகளில், லண்டன் போன்ற நாடுகளில் இட் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். ஓகே. யூ வில் பி அரஸ்டட் ம்ஹ்ம். ஃபார் இக்னோரிங் அ சைல்டு. ஏன்னா அந்த 0 to 16 வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அந்த 16ல இருந்து 25-30 வயசு வரைக்கும் அவங்களுக்கு நிறைய எமோஷனல் சப்போர்ட் வேணும். அது பையனானாலும் சரி பெண்ணானாலும் சரி, ம். அவங்க இன்னொரு பார்ட்னரை ம். பார்த்து, அதனுடைய கணவனோ ம். மனைவியோ ம். அவங்களோட ஜெல்லாகி ம். அவங்களோட எமோஷ்னலி பைண்ட் ஆகி வர வரைக்கும் 30 வயசு வரைக்கும் அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் வேணும். 0 to 16 வரைக்கும் எமோஷ்னல் அண்ட் ஃபிசிக்கல் சப்போர்ட் வேணும். அதுக்கப்புறம் 16 to 30 வரைக்கும் எமோஷனல் சப்போர்ட் வேணும். 30ல் அவங்களுக்கு கடவுள் கிருபையில் எல்லாம் நடந்துருச்சுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செட்டில் ஆகிடுறாங்க, குழந்தை ஆகிடுங்க. தென் 30 to 70 இன்னைக்குள்ள காலகட்டம் வரைக்கும் தே ஆர் இண்டிபெண்ட். தே கேன் சப்போர்ட் அதர் பீப்புள். ம். நோபடி நீட்ஸ் டு சப்போர்ட் தம் except in some rare conditions. 70 to 90 they are always very dependent. Again. இந்த 70 to 90ல நீங்கள் ஓரளவு ஹெல்த்தியாக இருந்தால்தான் உங்களால் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும், வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். ஸோ இந்த 70 to 90 உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா நீங்கள் அட்லீஸ்ட் பை 45ல் வெல்னஸை பற்றி திங்க் பண்ணணும். சூப்பர் சார். இந்த 45 வயசில் நீங்கள் வெல்னஸை திங்க் பண்ணாமல் வெல்த்தை மட்டும் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 65ல் யூ வில் ஹேவ் அ மிசரபிள் லைஃப். யூ மே லிவ் ஆஸ் யூ ரைட்லி செட், ஒன் பேக்கெட் ஃபுல் ஆஃப் மெடிசின்ஸ், அனதர் பேக்கெட் ஃபுல் ஆஃப் அதர் திங்ஸ். நீங்கள் வாழ்வீங்க, வலியோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். தண்டனையாக இருக்கும். ஆனால் சிரிப்போடு வாழ வேண்டும் என்றால் 70லிருந்து 90க்குள் நீங்கள் சிரிப்போடு வாழ வேண்டும் என்றால் நீங்கள் 45 வயசில் உங்கள் ஹெல்த்தை பற்றியும் வெல்னஸை பற்றியும்
அந்த 45ல இருந்து உங்களை திங்க் பண்ண வைக்கிறதுக்கு உங்களை மாதிரி உள்ள ஆளுங்களுடைய ஹெல்ப் வேணும். அவங்கள கைட் பண்ணணும். அந்த டைமில் நீங்கள் போய் ஜிம்மில் போய் ஓடிட்டு இருக்கக்கூடாது. ம். அந்த டைமில் போய் நீங்கள் ப்ரோட்டீன் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. தட் இஸ் உங்களையே நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு வர்றது தான் யோகா, ம். ஆயுர்வேதா எல்லாமே. ம். யோகாவில் இன் பிரின்சிபல் இஸ் தே ஆர் நாட் ஆஸ்கிங் யூ டு பில்ட் யுவர் மசில்ஸ். ஃப்ளெக்சிபிள். யோகாவுடைய பிரின்சிபல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ம். தே ஆர் ஆஸ்கிங் யூ டு ஸ்ட்ரெங்தன் யுவர் ரெஸ்பிரேஷன். அதைத்தான் அவங்க மூச்சு பயிற்சி, இன்ஹேல் எக்ஸேல் எல்லாம் சொல்லித்தராங்க. அண்ட் ஃப்ளெக்சிபிள், ஸ்லோ ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் த மசில்ஸ், இது ஸ்டிஃப்னஸ் போகிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கச்சில உங்களுக்கு இந்த வெல்னஸ் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் ஏஜ். இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் பீப்புள் டு லிவ் அ ஹாப்பி லைஃப் ஆஃப்டர் 70 to 90. அண்ட் இட் இஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் that 70ல நீங்கள் லூஸ் பண்ணுறது நாட் ஓன்லி யுவர் மெமரி அண்ட் திங்ஸ், யூ லூஸ் யுவர் பேலன்ஸ். எஸ். நடக்கச்சில தடுமாறும். ஆமாம். அந்த தடுமாற்றம் இல்லாமல் இருக்கணும்னாலும் நீங்கள் இந்த யோகிக் எக்ஸசைசஸ், ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ், லைக் லெக்ஸ் டாக்ஸிக் மெடிசின்ஸ். இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ், நீங்கள் அலோபதி மெடிசின்ஸும் ம். ஆயுர்வேதிக் மெடிசின்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அலோபதி மெடிசின்ஸ் ஆர் மெயின்லி ஃபார் ஷார்ட் பீரியட். எஸ். If you take it for long period, it will show its color. Whereas Ayurvedic medicines are less toxic and you can give it for longer period. அதனால் எப்போவுமே ஆயுர்வேதா கொடுக்க முடியுமான்னு கேட்டால் ஐசியூவில் ஆயுர்வேதா கொடுக்க முடியாது. Sure. ஆனால் லாங் டேர்ம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன்னு பார்த்தீங்கன்னா ம். உங்களுக்கு அந்த மெடிசின்ஸ் மட்டும் இல்லாமல் யோகா, ம். உங்களுக்கு மெடிடேஷன், இதில் யூ கேன் கண்ட்ரோல் யுவர் பிபி Definitely. and with you can control your sugar with diet restrictions, nutrition. Fundamentally, நம்ம again I come back to my old point, 0 to 60லேருந்து 0 to 90, 70க்கு அப்புறம் நீங்கள் சிரிச்சிட்டு வாழணும்னா ஏர்லியாகவே வெல்னஸ் செட்டுக்குள்ள இருப்பாங்க. சூப்பர் சார். ஏன்னா எல்லாருக்குமே இன்னைக்கு இந்த ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், நான் எப்போ இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கரெக்டாக எல்லாருக்கும் அந்த 45 இயர்ஸில் நம்ம கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும். இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலைன்னா கூட 45 இயர்ஸில் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. இப்போது பீப்புளை பொறுத்த வரைக்குமே நான் என்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஃபுட்டோ இல்லை வந்து நான் ஒரு யோகாவோ இதெல்லாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பில்டப் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி தெரிஞ்சிருக்கீங்க, எப்படி லைஃப்பை லீட் பண்ணணுங்கிறதும் வந்து தெரிஞ்சிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய பீப்புள் எதை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க? ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 90 இயர்ஸ் வரைக்கும் அவங்க ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா எதை மிஸ் பண்ணுறாங்க? எதை அவங்க கண்டிப்பாக வந்து கற்றுக்கணும், பண்ணணும்? இதை ஜெனரலைஸ் பண்ண முடியாது. ம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மனுஷனோ ஒரு ஹியூமன் பீயிங், மேலோ ஃபீமேலோ, அவங்க வாழ்க்கை வந்து 30ல் தான் அவங்க பார்ட்னரோடைய நல்ல செட்டில் ஆகும். ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையும் வித்தியாசம். என்னுடைய கான்செப்டில் எனக்கு ஒரு பிரிட்டிஷ் கன்சல்டன்ட் மிஸ்டர் தாமஸ்ன்னு இருந்தார் லண்டனில். அவர் எனக்கு சொல்லிட்டு போனார்னா, நீ வாழ்க்கையில் நீ குழந்தை பெற்றுக்கிட்டேன்னா உன் குழந்தைக்கு நீ கொடுக்க வேண்டியது ஒன்று தான், அதோட உன் பொறுப்பு முடிஞ்சுது. உன் குழந்தைக்கு லோன் இல்லாத ஒரு வீடு கொடுக்கும். ஓகே. நீ லோன் இல்லாத ஒரு வீடு கொடுத்துட்டேன்னாலே அவங்க லைஃப்பில் 50% ஸ்ட்ரெஸ் போயிடும். நீங்கள் சொல்கிற எல்லாருமே நீங்கள் கன்ஃபியூஸ்டு சொல்கிறீங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு காரணம் இருக்குது கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது. இன்றைக்கி அப்பா அம்மாட்டிருந்து சொந்த வீடு இன்ஹெரிட் லோன் இல்லாமல் பண்ணுறது வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் நீங்கள் சொல்லுங்கள். மேக்ஸிமம் 100 பேர் இருந்தால் எத்தனை பேருக்கு அவங்களுக்கு, நான் வந்து மாட மாளிகை சொல்லலை, அவங்க தங்கி இருந்து வாழ்கிறதுக்குள்ள ஒரு வீட்டை அப்பா அம்மாவார கொடுத்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை எத்தனை குடும்பங்கள்ல இருக்கு? ஒரு 20% பீப்புளுக்கு இருக்கு. இன்னொரு 80% இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த கன்ஃபியூஷனோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அவங்கள வந்து நீங்கள் இந்த ப்ரோக்ராம்ஸில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு திங் இஸ், அவங்க ஒரு வீடு வாங்கின உடனே அவங்களுக்கு அந்த இஎம்ஐ ப்ரெஷர் வருது. இந்த வேலைகள் இன்னைக்கு நிரந்தரம் இல்லை. ஸோ இந்த நிரந்தரம் இல்லாத வேலையில் இனி மாதம் அடைக்க முடியும். ஸோ இதை நம்ம ஜெனரலைஸ் பண்ணாமல் நீங்கள் வெல்னஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், வெல்னஸ் கோச்சஸ் அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற அட்வைஸை கொடுக்கணும். ஜென்ரலாக டென்ஷன் கூடாது அப்படின்லாம் சொல்லுவோம். டென்ஷன் இருந்தால் அது இருக்கும்.
ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருக்கிறவனுக்கு ம். ஒரு என்ஜினியரை விட 100 மடங்கு டென்ஷன் ஜாஸ்தி தான் இருக்கும். கண்டிப்பா. ஆனால் என்ஜினியர் ஆகணுமா டாக்டர் ஆகணுமாங்கிறது நம்மளுடைய இது இல்லையா? யாரும் உங்களை ஒன்றும் வற்புறுத்த இல்லையே. ம். எடுத்தப்புறம் அதை பற்றி ஐயோ எனக்கு டென்ஷன் சொல்லுங்க. ஃபேஸ் இட். ம். லைக் இஃப் யூ ஆர் அ சோல்ஜர் யூ ஃபைட். எஸ். இஃப் யூ ஆர் த வார் ஃப்ரண்ட் யூ மே டை. யூ ஆர் ஷுட் பி வில்லிங் டு. அதனால தான் நீங்கள் வெற்றிகரமாக வெளியே வந்தால் உங்களுக்கு பதக்கம் தராங்க. அந்த பதக்கம் வேணும்னா நீங்கள் அந்த ரிஸ்க்கை எடுத்து தான் ஆகணும். அதனால் அந்த ஒரு இதை ஜெனரலைஸ் பண்ணி நீங்கள் எதையும் நம்பி யாரும் எதையும் கண்மூடித்தனமாக ஓடலை. அவங்க சூழ்நிலையில் ஓடுவாங்க. ஆனால் அது அவங்க வந்து நிலை தடுமாறாமல் இருக்கிறதுக்கும் அவங்க வழி தராமல் இருக்கிறதுக்கும் அவங்கள கைட் பண்ணி போகிற ஒரு பேர் தான் குருன்னு பேர். இப்போ இங்கே உள்ள எல்லாருமே நான் உள்ள வரச்சில் உங்கள் எம்டி கூட சொன்னார் எனக்கு ஒரு குரு இருக்காருன்னு. அந்த குருவுடைய கைடன்ஸ் உங்களுக்கு அங்கே தான் வருது. உனக்கு இது தேவை, ஆனால் அதை அடையிறதுக்கு வேண்டி உன் வாழ்க்கையே அழிச்சிக்காது. அது சொல்லச்சில் அவங்களுக்கு கண்ணு திறக்கும். கண்டிப்பாக சார். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்னுடைய ஒரு சின்ன அனுபவம் வந்து கொரோனா வரச்சில் நாங்கள்லாம் முதல்ல இந்த கொரோனா டைமில் நம்ம ஹாஸ்பிட்டலில் நடத்தணுமா, ஏன்னா ஏர்லி டேஸில் கொரோனா பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. கொரோனா வந்தால் செத்து போயிடுவாங்கன்னு அந்த தான் இருந்தது. அது வந்து 2% பீப்புள் தான் செத்து போவாங்க, 98% வில்லுங்கிறதெல்லாம் லேட்டராக தெரிய ஆரம்பிச்சது. அப்போ எனக்கு குருவாக வந்து என் கண்ணை திறந்தவன் என் பையன். இது நேம் இஸ் ராஜீவ் ஸ்ரீகுமார். இஸ் அ கைனகாலஜிஸ்ட். பாப்பா நம்ம வந்து டாக்டர்ஸ், வி ஆர் ரன்னிங் எ ஹாஸ்பிட்டல். நம்ம வந்து இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலை பூட்டிட்டு ஓடி போகிறது வந்து ஒரு சண்டை வந்த உடனே ஒரு சோல்ஜர் வந்து அந்த போர் முனையை விட்டு ஓடி போகிறதுக்கு சமம். நம்ம போவோம், இந்த இதில் நம்ம செத்து போயிடலாம், ஓகே செத்து போயிடலாம் உள்ளே போகணும். நாங்கள் உள்ளே போன உடனே எங்கள் பின்னாடி ஆனந்தகுமார், விஜயகுமார், லதா எல்லாருமே வந்தாங்க, நர்சஸும் வந்தாங்க. நாங்கள் எத்தனையோ உயிர்களை காப்பாற்றுறோம். ஹாஸ்பிட்டலில் எங்கள்கிட்ட அப்போ 18 வெண்டிலேட்டர்ஸ் இருந்தது. It will be always full. People will be waiting in ambulance to get in. We were finding it so difficult to get oxygen. நான் நைட் 3:30 வரைக்கும் உட்காந்து ஆம்புலன்ஸ் வர அந்த லாரியை மானிட்டர் பண்ணிட்டு இங்கே எவ்வளவு ரிசர்வ் இருக்குன்னு கேட்பேன். இன்னும் 8 ஹவர்ஸுக்கு ஓடும் சார். இந்த லாரி வந்து சேர்ந்தப்புறம் தான் தூங்குவேன். சில 4:30 ஆகும். அந்த கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ண அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளால முதல்ல போய் நானே அட்மிட் ஆகிக்கிட்டேன். ஓகே. இந்த பீக் ஆஃப் கொரோனாவில் எனக்கு 3 தடவை கொரோனா வந்தது. டாக்டர் ஆனந்துக்கு 5 தடவை வந்தது. ராஜீவுக்கு 3 தடவை வந்தது. We had 2 theaters for delivering patients. One for regular negative, that is corona test negative patients. Other one is for positive patients. We were conducting around 7 to 8 cesarean sections deliveries per day. என்னை சுற்றி இருந்த ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய பேர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் உங்களுக்கு இந்த ஞானம் எனக்கு வந்து அன்னைக்கு என் கண்ணை திறந்தது யார்? பையன். என் பையன். எனக்கு வந்து என்ன மட்டும் பயம் இல்லை, நான் திடீர்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு 50 பேர் செத்து போயிட்டேன். ஆமாம், நர்சஸ் அண்ட் மற்ற இதில் எல்லாம் அது வந்து நம்ம இதை எடுக்கணும் இல்லையா. அப்புறம் வந்து எனக்கு திடீர்னு ஐஎம் பிக் சிவபக்தன். எனக்கு சிவபெருமான் மாதிரி வந்து சொன்னார் ஹைட்ராக்சி குளோரோக்வின் எடுத்துக்க. ஏதோ ஒரு அசிரீதி மாதிரி கேட்டது. ஹைட்ராக்சி குளோரோக்வின் கொடுத்தேன். நம்ம ஹாஸ்பிட்டலில் உள்ள எல்லா ஸ்டாஃபுக்கும் ஹைட்ராக்சி குளோரோக்வின் கொடுத்தேன். Later scientifically WHO said to take hydroxychloroquine as a prophylactic. So we gave it, and Bombay all the police people, Chennai all the police people took. நிறைய டிமாண்ட் இருந்தது சார் அந்த டைம்ல. Then it is a cell membrane stabilizer. Yes sir. So இதெல்லாம் வந்துமா உங்களுக்கு இந்த குருன்னு சொல்றது, உங்களுக்கு ஞானம்ங்கிறது இதெல்லாம் நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார்ல. என்னை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான், இன்னொருத்தருக்கு இன்னொரு கடவுளாக இருக்கலாம், அதனால வர்றது. அண்டு அந்த குருவோ அல்லது நீங்கள் வழிபடுற தெய்வமோ உங்களை வழி நடத்தும். ஒரு குருவை நம்பி நம்ம அது போச்சில் தான் நமக்கு வந்து இந்த நீங்கள் சொன்ன அந்த கன்ஃபியூஸ்டு பீப்புளுக்கு அட் தட் கொரோனாஸ் டைம் ஐ வாஸ் கன்ஃபியூஸ்ட். ஸோ மை சன், காட், எவ்ரி திங் கேவ் மீ த கைடன்ஸ்.